காடு போயிடுச்சா. இது பாருங்க, இதுதான் வந்து பெரிய காடு இருக்கிறதுலே. அதாவது இது அங்கே வேலி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கிற ஏரியா அதுதான். நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஏரியாவை பார்த்து தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் மக்கள் நடமாட்டம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின ஒரு பெரிய மேம்பாலம். இது பின்னாடி வந்து பெரிய காடுங்க, யானை, மலை, புலி இருக்குது. அதனால் அந்த பக்கம் நம்ம போக தேவையில்ல. இந்த பக்கம் இந்த வேலியை தாண்டி போக போகிறோம். அது வரைக்கும் நம்ம சாட்சி சொல்லுவார், கேளுங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த காட்டில் நம்ம எப்போவுமே வந்து ஒரே இடத்துல வந்து தொடர்ந்து நிற்கவே கூடாது. எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த காடு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம். இதனால நம்ம சத்தமே இல்லாமல் எல்லா இடத்துல வந்து பயங்கரமா பாஸ் பண்ணி போவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்களும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதனால நாமளும் இதை பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் வந்து போற பாதை. இந்த பாதை நேரம் நம்ம போயிட்டே இருந்துச்சுன்னா அண்ணா பார்த்தாரா, இந்த பாதை தொடர்ந்து போனோம்னா மக்கள் இருக்கிற இடம் நம்ம கண்டுபிடிக்கலாம். மக்கள் இருக்கிற இடத்த பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். அதாவது நம்ம அந்த காடு பாருங்க, அதோ தெரியுது பாருங்க, அங்கதான் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு. அந்த காடு வழியா தான் இப்போ போறோம். அங்க போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடுறதுனால இங்க ரொம்ப நேரமா இருந்துட்டோம். அதனால நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். இந்த ஏரியா நிக்க கூடாது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எங்க காடுக்கு போனாலும் இந்த மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பெட்ரோல் வந்து போட்டுக்கோங்க. பைக் எல்லாம் நல்லா இருக்கும். செகண்ட்ல உட்காந்துக்கோங்க, மூணாவது உட்காராதீங்க, மேடு பள்ளமா இருக்கும், பார்த்து போகணும். இப்போ நம்ம போற ஏரியா அப்படியே இருங்க, பெரிய பெரிய மிருகம். அதோ அங்க ஒரு அது பாருங்க, அதுதான் காட்டோட ஆடு, மிக சரியான ஆடு. அது பக்கத்துல போகக்கூடாது, போனா எட்டி ஒதுக்கும். அதனால நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அமைதியாக நம்ம வழியில போயிடணும்.